ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம், சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நம்ம லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸா மஹல்சா பத்திஜியோட ஸ்டோரீஸ் கேட்டுட்டு இருக்கோம். இந்த எபிசோடுமே அவர பத்தினது தான். அ மஹல்சா பத்திஜி வந்து குழுவோட ஜோஜருக்கு வந்து சாமி கும்புறதுக்கு காவடி எடுத்துட்டு, பல்லக்கு எடுத்துட்டு போவாங்க. இல்லையா? அப்படி போயிட்டு மறுபடியும் ஷீரடிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கச்ச என்ன ஆகும்னா, திருடங்க வந்துருவாங்க. திருடங்க முகத்துல வந்து முகமூடி கட்டிக்கிட்டு, அந்த துணியெல்லாம் டைட்டா போட்டு கட்டிக்கிட்டு திருடுறதுக்காக பல்லக்க நோக்கி வந்துட்டுருப்பாங்க. அப்ப மஹல்சாபதிஜி என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் தைரியமா வந்து அவரு பேக்ல இருக்க மஞ்சள் அட்சத எடுத்து அந்த திருடங்க மேல வீசுவாரு. மீதி இருக்கவங்க எல்லாமே வந்து பயந்து போய், "ஐயய்யோ! நம்மளுக்கு என்ன ஆக போதோ?" அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து கோடாலி, கம்பு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவரு வந்து அந்த மஞ்சள் அட்சதைய அவங்க மேல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா, அவங்களே அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்க காட்டுக்கு போயிடுவாங்க. இவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து மஹல்சாபதிஜி வந்து சொல்வாரு, "இது ஞாயித்துக்கிழமை நான் வரமாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி மஹல்சாபதிஜி வந்து சொல்லியிருப்பாரு. பட் வந்து அ இவரு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அவர வர வச்சிருப்பாங்க. யாரு மஹல்சாபதிஜிய ஃபோர்ஸ் பண்ணி தான் வர வச்சிருப்பாங்க, அந்த குழுல இருக்கவங்கலாம். திடீர்னு மஹல்சாபதிஜி வந்து ஒரு விசித்திரமா நடந்துக்குவாரு. ஏன்னா, அவரோட உடம்புல வந்து கண்டோபா வந்து இறங்கியிருக்காரு. சாமி பிடிச்சிருக்காரு. பிடிச்சுட்டு அ சொல்வாரு, "அரேய்! இது என்னோட கிழமையாச்சே! ஞாயித்துக்கிழமையாச்சே! நீங்க என்னடான்னா, நீங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து காட்டுல வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். நான் என் வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஷீரடிக்கு வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்டோபா சொல்லிட்டு மஹல்சாபதிய விட்டு போயிடுவாரு. இப்ப மஹல்சாபதி வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயிட்டு, அ கொஞ்சம் நிதானமா வந்துருவாரு. அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா, பல்லக்க செக் பண்ணுவாங்க. பல்லக்க செக் பண்ணும்போது, அதுல சாமி விக்கிரகங்கள்லாம் இவங்க வர வழியில வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஜோஜருக்கு போயிட்டு. ஆனா, அந்த விக்கிரகங்கள்லாம் இல்லாம இருக்கும் பல்லக்குல. அப்ப அந்த கும்பல்ல இருக்கவங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே இருக்கும்போது மஹல்சபதிஜி சொல்வாரு, "ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு வந்து கந்தோபகான தினம். அன்னைக்கு நம்ம டிராவல் பண்றதுனால தான் இந்த மாரி விஷயம் நடக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. இந்த விஷயம் வந்து ஷீரடி கிராமத்துல இருக்க சக்காராமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சதுன்றதெல்லாம் நமக்கு சொல்லல. பட் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப வந்து இவங்க எல்லாருமே கிராமத்துல இருக்கவங்கலாம் இவங்கள போயிட்டு வராங்கல்ல, இவங்கள வரவேற்கணுங்கிறதுக்காக எல்லையில இருப்பாங்க. கண்டோபா கோவில் எல்லையில இருப்பாங்க. ஆ இவங்கலாம் போனதுக்கு அப்புறமா சக்காராம் வந்து பல்லக்க ஓப்பன் பண்ணி பாப்பாரு. பார்த்தா ஆச்சரியப்படுற விதமா அங்க எல்லா விக்கிரகங்களும் இருக்கும். அப்ப கேட்பாரு, "என்ன இது எல்லாமே தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க, காணாம போயிடுச்சுன்னீங்களே, இப்ப இருக்குதேன்னும்போது தான், அந்த குழுல இருக்கவங்களுக்கே தெரியும், இது கண்டோபா பண்ண லீலை. ஞாயித்துக்கிழமை அதுவுமா அவருக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம பயணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால தான் கண்டோபா இத நம்மளுக்கு உணர்த்தி இருக்காருன்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க." மஹல்சாபதிஜி வந்து யாரையும் பேதம் பார்க்க மாட்டாரு. இவன் ஹிந்து, இவன் முஸ்லீம், இவன் வந்து சிவகோத்திரம், இவன் விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேதம் பார்க்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் குடுப்பாரு. ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுவாரு. மஹல்சாபதிஜிக்கு பாபா மேல இருந்த தீவிரமான பக்தினாலயும், அன்புனாலயும் மட்டும் தான் பாபாவுக்கு முதல் முறை பூஜை பண்ண முடிஞ்சது. முதல் ஆளா வந்து பாபா நெத்தியிலயும், கழுத்துலயும், கால்லயும் திலகம் வைக்க முடிஞ்சது. இவரோட பக்தியினால தான் பாபா வந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையுமே காப்பாத்தியிருக்காரு. அவங்க 3 பெண்களுக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல, அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாம கட்டி கழுத்துல வந்து, இந்த மாரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் பாபா அவர காப்பாத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாபா வந்து என்ன சொல்லுவாருன்னா, மஹல்சாபதிஜிக்கு ஒரு பையன் பொறப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு பையன் பொறப்பான். அவரு பேரு தான் மார்த்தாண்டன். மஹல்சாபதிஜிய வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஸ்ரீராமருக்கு எப்படி ஹனுமன் இருந்தாரோ, அதே மாதிரி தான் பாபாவுக்கு வந்து மஹல்சாபதிஜி இருந்திருக்காரு. இவர வந்து வி.வி. தேவ் அப்படிங்கிறவரு என்ன சொல்லுவாருன்னா, மஹல்சாபதிய மகாத்மா அப்படின்னு சொல்வாரு. அது மட்டும் இல்லாம பக்த மாணிக்கம் அப்படின்னும் சொல்வாரு மஹல்சாபதிஜிய. கண்டிப்பா இந்த 2 பேரும் வந்து மஹல்சாபதிஜிக்கு தான் பொருந்தும். கீதையில வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பாரு, "ஒரு மனுஷன் இறக்குற டைம்ல எத நினைக்கிறானோ, அதையே அவன் அடையிறான்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மஹல்சாபதி செப்டம்பர் 11த் அன்னைக்கு இறந்தாரு இல்லையா? 1922ல. அன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஏகாதசி. அன்னைக்கு மார்னிங்ல இருந்து வீட்ல வந்து சாமி கும்பிடுறதுக்காக வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவரும் என்ன சொல்றாரு வீட்ல, "சீக்கிரமா சமையல்லாம் பண்ணி முடிங்க. சீக்கிரம் சாமி கும்பிடலாம். இன்னைக்கு வந்து என்னுடைய அப்பாவுடைய நாள்." அப்பான்னா கடவுள சொல்றாரு. ராமபிரான சொல்றாரு. ராமருக்கு வந்து நெறைய அவதாரங்கள் இருக்குல்ல. அதுல அன்னைக்கு ஏகாதசிக்கு என்ன அவதாரத்த கும்பிடுவாங்களோ, அந்த அவதாரத்த தான் அவர் சொல்லியிருக்காரு.
ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வீட்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பிராமின் அவர் பேர் வந்து லக்ஷ்மண். அவர் வந்து ஒரு பிராமணர். அப்ப வந்து வீட்ல இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு, சாப்பாடு வந்து காக்காவுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் வச்சுட்டு, வீட்டுக்கு வந்திருக்க விருந்தினர்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு வந்து பரிமாறியிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மஹல்சாபதிஜியும் சாப்ட்டுட்டு, ஒரு கஃப்னி போட்டுக்கிட்டு வெளிய வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக உட்கார்ந்திருக்காரு. அப்ப அவர் கூட என்ன பண்றாங்கன்னா, அ பாலா குரவ், ராமச்சந்திர கோத்தே இவங்க 2 பேரும் இருக்காங்க. அவர் பையன் மஹல்சாபதிஜியோட பையன் மார்த்தாண்டமும் அங்க இருக்கான். இப்ப அவங்க இருக்கும்போது கரெக்ட்டா இது கவனிங்க. 1922 அப்ப மார்த்தாண்டத்துக்கு 25 இயர்ஸ். ஓகேவா? அப்ப அங்க இருந்துட்டு இருக்கும்போது மஹல்சாபதி சொல்றாரு, "ராமச்சந்திர ஜெபம் படிங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டே சொல்றாரு. அப்ப இவங்களும் சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "நான் இன்னைக்கு வந்து இறைவனோட திருவடி சேரப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசித்திரமா பாக்குறாங்க. அந்த டைம்ல அ மார்த்தாண்டத்த கூப்ட்டு மஹல்சபதிஜி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, "உத்தமமான பக்தி மார்க்கத்தில் தூய்மையான காலத்தை செலுத்து" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு லாஸ்ட்டா அவர் இறக்குற டைம்ல கீதையில சொன்ன மாதிரியே கடைசியா ராமன் சொல்லிட்டு அவர் இறந்திருக்காரு. அந்த டைம்லயும் ஒரு மூச்சு நின்னுருச்சு. இன்னைக்கும் மஹல்சாபதிஜியோடைய அந்த அஸ்தி வந்து அவருடைய சமாதியில வந்து புதைக்கப்பட்டு வழிபாடு பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஷீரடிக்கு நம்ம போனாலும் பார்க்கலாம். அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் அந்த சமாதி இருக்கும். யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எழுதுறது வந்து நரசிம்ம சுவாமிஜி எழுதிட்டு இருக்காரு. அவரு எழுதின டைம்ல வந்து மார்த்தாண்டம் வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த அவரோட சமாதியில பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பாபா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. மஹல்சபதிஜி ஒரு டைம் வந்து அவர் வீட்டுக்கு வெளியில நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு, அந்த நாய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போகலன்றதுக்காக அடிச்சிருப்பார்ல. அத வந்து பாபா என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஒரு பிறவி எடுக்கும்போது, அவன் ஆத்மா வந்து ரொம்ப ஒளி பொருந்தியதா இருக்கும். ஆனா, இவன் இந்த மாதிரி வந்து ஒரு மனுஷன் இந்த மாரி கெட்ட காரியங்கள செய்யும்போது, உயிரினங்கள துன்பப்படுத்தும்போது, எதனா ஒரு கெட்ட காரியங்கள செய்யும்போது, அவனுடைய ஆத்மாவுடைய ஒளி வந்து மங்கி போகும். எப்படி துராத்மாவ தானே நம்ம வந்து கெட்ட ஆத்மான்னு சொல்லுவோம். அப்ப வந்து ஒருத்தன் அந்த கெட்ட செயலையே செஞ்சுட்டு இருக்கான்னா, அவன் மைண்டுக்குள்ள அது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அவன் அதுவாவே ஆயிடுவான். அதுதான் துராத்மான்னு சொல்றாங்க. அவரு வந்து இந்த தப்பான ஒரு செயல், ஒரு நாய் அடிக்கிறது தப்பான செயல் தான். அந்த மாரி ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அது வந்து அவனோட ஆத்மாவுடைய ஒளிய வந்து மங்க செய்யும்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாபா என்ன சொல்றாருன்னா, நாய அடிக்கிறத நிறுத்திட்டா மட்டும் உயர்ந்த நிலைய அடைய முடியுமான்னு கேட்டா முடியாது. எந்த பிராணியா இருந்தாலுமே அத வந்து துன்பப்படுத்தக் கூடாது. அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். அதாவது நல்ல நிலைமைனா வெல்த்த சொல்லல. நம்ம வந்து ஒரு கடவுள் கிட்ட போவோங்கிறத அவரு சொல்றாரு. அ அது வந்து மத்த உயிரினங்கள பரமாத்மாவாகவும், சாயாவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு முறை வந்து லக்ஷ்மிபாய் சிண்டி இருக்காங்க இல்லையா? பாபா இறந்ததுக்கு அப்புறமா, அ பாபாவுடைய சமாதி கிட்ட வந்து அவங்க போறாங்க. பாபா வந்து இறந்துட்டாரே அப்படின்ற ஒரு தாட்லயே அவங்க வந்து சோகமா போயிட்டுருக்காங்க. பாபாவ பார்க்கணும், மறுபடியும் பாபாவோட திருவுருவத்த பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெ அந்த இடத்துல பாம்பு போகுது. அப்ப பாம்பு போறத பார்த்துட்டு, அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது. எல்லா ரூபத்திலயும் பாபா இருக்காரு. எல்லா ஜீவனுக்குள்ளயும் பாபா இருக்காரு அப்படின்றத அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா பாபா இருக்கிற டைம்லயே இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லா ஜீவன்லயும் நானும் பரமாத்மாவும் தான் இருக்கோம். அதனால எந்த பிராணியும் துன்புறுத்தக் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப வழியில பாம்பு கிராஸ் ஆகும்போது, இவங்க பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. கத்திக்கிட்டு மனசுல நெனைக்கிறாங்க, "நான் உன்ன பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா நீ பாம்பு பாம்பு வடிவில வந்தன்னா, நான் பாம்பு பாம்புன்னு தான் கத்துவேன்." அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா உயிரினத்தையும் மதிக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து கீதையில மட்டும் இல்லாம பாகவதம்லயும் குடுத்திருக்கு. எல்லா ஜீவனையும் நம்ம ஒண்ணா மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு போய் பாம்பு, சிங்கம், புலி இது கிட்ட போய் நின்னுக்கிட்டு நம்ம வந்து அதுங்கள பாதுகாக்கிறேன்ற பேர்ல தடவி குடுக்க தேவையில்ல. அதுங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா, அவங்களும் அவங்க வேலைய பாப்பாங்க. நம்மளும் நம்ம வேலைய பாக்கலாம். நம்ம கிட்ட இருக்க ஜீவன்கள மட்டும் நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணா போதும். அதுங்கள அடிக்காம, துன்புறுத்தாம இருந்தா போதும். ஏன்னா நம்ம சிங்கம், புலி கிட்ட போயிட்டு நம்ம அடிக்க போறதில்ல. ஏன்னா அது நம்மள இரையாக்கிரும் இல்லையா? நாய், பூனை வந்து நம்மள இரையாக்க போறது கிடையாது. நம்மளால தான் அதுக்கு ஆபத்து வரும்.
அதனால நம்ம கிட்ட இருந்தாலுமே நம்ம அத டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளால முடிஞ்சா நம்ம சாப்பிடுறதுலருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு குடுத்தா, அது அவங்க வயித்துக்கு அவ்வளவுதான் தேவ. அத குடுத்து நம்ம அத பாதுகாப்போம். எல்லா உயிரையும் ஒண்ணா பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம சாய்பாபாவோட ஸ்டோரி, மஹல்சா பதிஜியோட ஸ்டோரி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.